for you. வசந்த், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஆமா, உன் பிறந்தநாள் அதுமா என்ன தனியா வந்து உட்காந்துருக்க? உன்ன பைத்தியத்தை பிடிச்சிருக்கா? Bloody fellow. இந்த பார், உன்னோட favorite gift. Wish you a very happy birthday. Here. Thanks, sir. டேய், டேய் வசந்த். டேய், கொஞ்சம் நில்லுடா. நான் எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு வரேன். டேய், ஃபாரின்ல இருந்து வந்த அப்புறம் இது உன்னோட ஃபர்ஸ்ட் பிறந்த நாள். என்ன பிளான் பண்ணிருக்க தெரியுமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அட் தாஜ், மத்தியானம் லஞ்ச் அட் மொனாக், ஈவினிங் டிஸ்கோ டான்ஸ் அட் சிட்டி கேட். You're gonna enjoy, man. டேய் வசந்த், what the hell, man? இன்னையோட பிறந்த நாள்டா. We gotta enjoy, celebrate. சத்யா, நான் இப்பெல்லாம் என் பிறந்த நாளை கொண்டாடுறது இல்லடா. முக்கியமா இந்த நாளை மறக்க தான் விரும்புறேன். என் பிறப்பே ஒரு ட்ராஜடியா நினைக்கிறேன். டேய் வசந்த், பிறக்கிறது வேணா ஆக்சிடென்ட்டா இருக்கலாம்டா, but never a tragedy. Remember that. சரி, ட்ராஜடி ஆக்சிடென்ட்னே வெச்சுக்கேன். சத்யா, எனக்கு கொஞ்சம் மனசு இல்லடா. நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன். ப்ளீஸ் வசந்த். நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன்டா. வசந்த், வசந்த், வசந்த். அப்பாடா, எப்படியோ காரை சர்வீஸ் விட்டாச்சு. சத்யா இன்னைக்கு மோட்டார் சைக்கிள் தான் போவான். அவன் பின்னாடி எப்படியாவது பொண்ணு உட்கார வச்சிட்டோம்னா லவ்வுக்கு பிசிக்கல் டச் முக்கியமாச்சே. என்ன பண்ணலாம்? இவ ஸ்கூட்டர் பஞ்சர் பஞ்சர். குட் மார்னிங் பா. ஏமா, காலேஜ் போற பொண்ணு நேரத்தோட போக வேண்டாமா? லேட்டா போய் பிரேயர் கால நிறுத்திட்டாங்கன்னா குமாரசாமி பொண்ணு வெளியில நிறுத்திட்டாங்க, என்னையில அசிங்கமா பேசுவாங்க. பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். சாரி பா. ஓகே, வரேன். பை. பஞ்சர். ஐயோ, இங்க பாருங்கப்பா, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஐயோ, எப்படி பஞ்சர் ஆச்சு? புது வண்டியாச்சே, எப்படி பஞ்சர் ஆச்சு தெரியலையே. யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க போல இருக்கு. யார் பஞ்சர் பண்ணான்னு தெரியல, செருப்பால அடிப்பேன். ஐயோ, அப்படியெல்லாம் திட்டாதமா. ஐயோ, இப்ப டைம் ஆயிடுச்சு, ரிஹர்சலுக்கு லேட் ஆயிடும். ஓ, சத்யா தம்பி போயிட்டு இருக்கு. உன்னை வேணா பைக்ல பின்னாடி பிக்கப் பண்ண சொல்லுமா? ஆமா, தப்பா நினைக்கிறதா? சத்யா, சத்யா, ஜஸ்ட் a moment. என் கைனடிக் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ரிஹர்சலுக்கு டைம் ஆகுது. என்ன கொஞ்சம் டிராப் பண்றியா? பூஜா, ப்ளீஸ். Thank you. என்ன வசந்த், டைம் ஆயிட்டே இருக்கு. இன்னும் பேர் பூஜா வரலையா? மாஸ்டர், அவசியம் அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கணுமா? என்ன பூஜா, டைம் ஆச்சு. Hi, Satya. ஓகே. I'm sorry மாஸ்டர். லாஸ்ட் இயர் மாதிரி இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லயும் வசந்தா உனக்கு பேர். உங்களை எடுத்து மில்டன் குரூப் போட்டு டான்ஸ் பண்ணுவாங்க. அவங்க இன்னைக்கு கண்டிப்பா ஜெயிக்கணும். ஓகே? I'm sorry மாஸ்டர். எனக்கு வேற யாரையாவது பேரை போடுங்க. இவரு வேண்டாம். நான் சத்யா கூட வேணா டான்ஸ் பண்றேன், ப்ளீஸ். ஓகே. நீங்க இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ல பூஜாவோட ஆட போறது வசந்த் இல்ல, சத்யா. ஓஹோ.
ஏ பூஜா, காலேஜ்ல அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் முதல்லயோ என்னையும் ஒரு ஜோடியா செலக்ட் பண்ண. ஏய், உண்மையை சொல்லு, நீ என்ன லவ் பண்றல்ல? பூஜா, இந்த டான்ஸ் காம்படிஷன்ல சத்யா குரூப் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் சத்யா. தேங்க்யூ சார். சத்யா, இந்த வெற்றி மட்டும் பத்தாது. இந்த ஆண்டு இறுதியில் நடக்க போற ஆல் தமிழ்நாடு காலேஜ் டான்ஸ் காம்படிஷன்ல நீ, பூஜா, மில்டன் எல்லாரும் கலந்துக்கணும். ஓகே சார். அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். டெஃபினெட்லி. நம்ம காலேஜுக்கு பெருமை தேடி ஐ தரேன். வில் சார். பையன் பியானோல லவ் டியூன் வாசிச்சுட்டு நல்ல மூடோட இருக்கான். இது அப்படியே விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும். இதுவே அவன் மடியில் இல்ல, அவன் மனசுலயே போய் விடு. ஐயோ, டைம் ஆச்சே. ராகு காலத்துக்கு 1.5 நிமிஷம் தான் இருக்கு. வெள்ளிக்கிழமை வெறும் கையோட எப்படி நான் சாமி கும்பிடுவேன்? பிள்ளையார் இன்சல்ட்டிங்கா நினைப்பாரு. போமா, போய் ஒரு பூ பிச்சுட்டு வாமா. போமா. போங்கப்பா, நான் படிக்கணும், நீங்க படிச்சுக்கங்க. ஐயோ, உனக்காகத்தாமா வேண்டிக்கிறேன். உங்க கையால பறிச்சாதாமா ஒர்க் அவுட் ஆகும். அப்பா. போமா, போமா சீக்கிரம். அங்க சத்யா தம்பி பியானோ வாச்சிருக்கான். ஜன்னலுங்கள வெள்ளை பூ. பூஜா. ஏய் சத்யா, கம் அவுட். ஏ பூஜா, என்னது இது? ஏ, உனக்கு தெரியாதா? அது இல்ல, இதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம்னா ஆண்டவனுக்கு கொடுத்தா பக்தி, ஒரு ஆணுக்கு கொடுத்தா காதல். மனசுல உள்ள ஆசைய தெரிவிக்க இது ஒரு தூது. அடேங்க அப்பா, திருக்குறள் மாதிரி சுருக்கமா சுளீர் நடிக்கிறாளே. பையன் பிளாட்டு தான். பூ மென்மையானது, அதோட புனிதமானது. அதனாலதான் அன்பு வெளிப்படுத்த பயன்படுத்துறோம். இப்ப புரியுதா? புரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர் கணேஷ், ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இன்னைக்கு 1 லிட்டர் பாலை வைப்பேன். ஊராத்தி உறிஞ்சிடணும் இல்ல. சத்யா, கங்க்ராச்சுலேஷன். ப்ரோகிராம் நீ சூப்பரா வின் பண்ணிட்டடா. எங்கடா? ஆமா, கிளாஸ் ஓவர் ஆயிடுச்சா? Over. வசந்த் எங்க? டேய், வர வர அவன் புரிஞ்சுக்கவே முடியலடா. டேய், அவன் தான் உனக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு. எங்களோட உனக்கு தான் அவனை பத்தி நல்லா தெரியும். டேய் தண்டா, சத்யா உன்னை எங்கெல்லாம் தெரியுது? டேய் சத்யா, அன்னைக்கு டான்ஸ் ப்ரோகிராம்ல லைட் வந்தது இல்ல, அது யதார்த்தமா நடந்தது இல்ல. மில்டனோட பிளான். என்னடா சொல்ற? ப்ரோகிராம்க்கு இடையில கௌதம்க்கு அவன் சிக்னல் கொடுத்ததை நான் பார்த்தேன். அப்ப நான் நம்பல. இப்ப சீட்டு விளையாடிட்டே பேசிட்டு இருக்காங்கடா. டேய் சீக்கிரம் போறேன். ஓடி. டேய் மிஸ்டர்! நீ சோலோ லைக் பண்ணி வீகனே. போட்டிங்க டேர்வியை செக்யூடா. டேய் என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? டேக் எ பில்கி ஹேண்ட் ஆஃப் மீ. டேய், டேய் கவர். உன்னை அன்னைக்கே தீர்த்திருக்கணும்டா. மிஸ் ஆயிடுச்சு. Stop it! Stop it! Stop it! என்ன சத்யா உங்களுக்கு? என்ன சத்யா, எதுக்கா இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? என்னவோ தெரியல பூஜா, தப்பு பண்றவங்க பார்த்தாலே என்னால சும்மா இருக்க முடியாது. இனி நீ மட்டும் வரலன்னா நடக்கிறது வேற. இதெல்லாம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. பிரச்சனை எதுவா இருந்தாலும் பிரின்சிபால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இனிமே இப்படி எல்லாம் எமோஷனல் ஆகாதீங்க. பூஜா! Oh God! பூஜா! சாரி பூஜா, நீ என்ன தப்பா நினைச்சிட்ட.
இந்த கை தான் உன்னை தொட்டது. ஹலோ, பூஜா 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 ஏமா போன் அடிக்கிறது எடுக்கூடாதா? நீங்க எடுங்க. எனக்கு அதான் இருக்கும். இந்த மினிஸ்டர் பேசுறாரோ, சென்ட்ரல் மினிஸ்டரோ, ஸ்டேட் மினிஸ்டரோ, சத்யராஜ் சார் பேசுறாரோ. ஹலோ குமாரசாமி யார்? அங்கிள், நான் சத்யா பேசுறேன். ஐயோ தம்பி தம்பி சொல்லுங்க தம்பி. பூஜா கிட்ட பேசணும் அங்கிள். ஒரு நிமிஷம் இருக்கு தம்பி. அம்மா சத்யா தம்பி பேசுறாரு. நான் இல்லைன்னு சொல்லுங்கப்பா. ஐயோ பொய்யா, நான் லைஃப்ல பேசுனதே இல்லம்மா. போன வைங்கப்பா. தம்பி பூஜா வந்துங்க தம்பி, பாத்ரூம்ல படுத்துக்கிட்டு இல்ல இத குளிச்சுக்கிட்டு இவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கு தம்பி. நான் வந்தோன்னு பேச சொல்லுங்க தம்பி. சரிங்க தம்பி. வேண்டாம் பூஜா, வேண்டாம். என்கிட்ட பேசாத மட்டும் இருந்துறாரு. என்னால் தாங்கிக்க முடியாது. காதல் நல்லா டெவலப் ஆகிற நேரத்துல இப்படி கடிச்சுக்கிறாங்களே. ஊடலா இருக்குமோ? ஊடலே உரசி பத்தி கருகிருச்சுன்னா ஐயோ நம்ம கனவு சேர்ந்தல கருகி போயிரும். ஒண்ணு சேர்த்தனுமே, என்ன பண்ணலாம்? 4 தமிழ் சினிமா பாப்போம். கானம் பாடும் வானம் பாடி ஏன் இப்படி வாய்மூடி இருக்கிறது? சிரிக்க சிரிக்க பேசும் உங்கள் செம்பவள வாய்ப்பு தடை விதித்தல் யாரத்தான்? நான் இல்ல. அத்தான், வாடி கிடக்கும் உங்கள் மலர்முகத்தின் வாட்டத்தை போக்க ஆ? நான் ஆடட்டுமா? ஐயையே, பேர நின்னு கேட்டா அதுக்கும் பாடுவாங்க போல இருக்கு. என்னது தொட்டதுக்கெல்லாம் பாட்டு பாடுறாங்க? ஐயோ, இந்த ரேஞ்சில நம்ம பசங்க லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு லவ் வர்றதுக்குள்ள நமக்கு சங்கூதிடுவாங்களே. கண்ணீர் வடிக்கிறாளே, டச்சிங் சீனா இருக்கும் போல் இருக்கே. கமலஹாசன் கதாநாயகி வர்றா. என்னது கேள சுவிட்சு போடுறா, ஆஃப் பண்றா, லைட்ட போடுறா, ஆஃப் பண்றா. மனசு மாறிட்டான். அவன் லைட் அமுக்குறான், இவ ஆஃப் பண்றான். இவ அமுக்குறான், அவன் ஆஃப் பண்றான். கரண்ட் காதலுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும் போல இருக்கே. என்னப்பா லைட் ஆஃப் ஆயிடுச்சு? அதுமா இருக்கிற கரண்ட பூரா கட்சிக்காரனுக்கு மகா நாட்டுக்கு சீரியல் பல்ப் போட்டு செலவு பண்ணி போறானுங்க. ஏழை ஜனங்க கரண்ட் இல்லாம கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. இதுக்கெல்லாம் மந்திரியா கூட முடியும்? சுவிட்ச போடுமா, நான் சரி பாக்குறேன். போடுமா. என்னப்பா இப்ப எரியுது? ஆஃப் பண்ணு. நல்லா தான் இருந்தது, இன்னைக்கு என்னமோ திடீர்னு லூஸ் ஆயிருச்சு. ஆனா நான் கனெக்ஷன் கொடுக்காம விட மாட்டேன். நீ போடு. ஆஃப் பண்ணு. ஐயா கரண்ட விட ஃபாஸ்டா இருக்கான். ஏன்பா அடிக்கடி ஆஃப் ஆச்சுன்னா பல்ப மாத்துங்க. எது இந்த பல்ப மாத்துறதா? இது எவ்வளவு காஸ்ட்லியான பல்பு. இதை எரிய வைக்கத்தாம இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டேன். இப்ப கனெக்ஷன் கொடுத்தாச்சு, பிரைட்டா எரியும்.